புதுச்சேரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர் கே பாலகிருஷ்ணன், புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் தங்களுக்கான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், திமுகவை வலியுறுத்தி வந்த நிலையில், வேட்புமனு தாக்கல் நிறைவு நாள் வரை அவர்கள் கூட்டணியை இறுதி செய்யாமலும், தொகுதி பங்கீட்டை ஒதுக்காமல் இழுத்தடித்ததால் சிபிஎம் சார்பில் 4 தொகுதிகளில் தங்களது வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ததாகவும், தற்போது வேட்புமனு வாபஸ் பெறும் நாள் வரை தங்களுக்கான தொகுதியை இரு கட்சிகளும் ஒதுக்காததால் புதுச்சேரியில் சிபிஎம் தனித்து போட்டியிட உள்ளதாகவும், 4 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் வேட்புமனுக்கள் வாபஸ் பெறப்பட்டு தற்போது திருபுவனை, லாஸ்பேட் ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி தளர்ந்து போய் உள்ளதாகவும், பதவி மோகத்தில் புதுச்சேரி இந்தியா கூட்டணி தலைவர்கள் உள்ளனர் என தெரிவித்த பாலகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் தொகுதிகளை தவிர்த்து மற்ற கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிப்போம் என்றார். மேலும் காங்கிரஸ் கொண்டு வந்துள்ள ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட் என்பது எதிரணியின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என தெரிவித்த அவர், தாங்கள் போட்டியிடும் தொகுதியை தவிர்த்து மற்ற தொகுதிகளில் விசிக போட்டியிடும் தொகுதிகளில் அவர்களுக்கும், சிபிஐ போட்டியிடும் தொகுதிகளில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கப்படும் எனவும், திமுக, காங்கிரஸ் வேட்பாளர்கள் தனித்தனியாக போட்டியிடும் 5 தொகுதிகளில் யாருக்கும் ஆதரவு இல்லை எனவும் தெரிவித்தார்.